வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸிங் 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளே வித் MC8051. ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற 7 செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா காமன் கேத்தோடு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. ஸோ இதில் 4 காமன் கேத்தோடு டிஸ்பிளே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்லேயும் வந்து ஏபிசிடி இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு பேரலாக வந்து பார்த்திங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏபிசிடிஇஎஃப்ஜி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் ஏபிசிடி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து காமன் கேத்தோடு. ஸோ கேத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் தனியாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட டேபிளேஷன்ஸ் இங்கே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் என்ன கேரக்டர் டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸ் அப்படிங்கிற கேரக்டர், பிஏஎஸ்எஸ் பாஸு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலுங்கிற கேரக்டர் நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபிசிடி வந்து பார்த்திங்கன்னா போர்ட் 1ல் 0லேருந்து போர்ட் 1ல் 7 வரலாம் கனெக்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு டிஜிட்டுமே டிஜிட் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஆகணும் அப்படின்னா போர்ட் 3 0க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோ சிக்னல் கொடுத்தோம்னா இது ஆன் ஆகும், ஹை சிக்னல் கொடுத்தோம்னா இது ஆஃப் ஆகும். 4 டிஜிட் இருக்குது. ஸோ 4 டிஜிட்டில் ஏதாவது ஒரு டிஜிட் தான் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஆனில் இருக்கணும். மீதி இருக்கிற டிஜிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்கணும். அப்படிங்கிறப்ப முதல்ல டிஜிட் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லோ சிக்னல் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோ சிக்னல் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டா வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம டேட்டா ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஸோ டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பாருங்கள், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ABCDEFG, இது வந்து பார்த்திங்கன்னா H செக்மெண்ட்டு. ஸோ இப்போ நம்ம பாஸ் டிஸ்பிளே பண்ணணும். அதாவது பாஸுங்கிற கேரக்டர் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ பாஸுங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது எரியணும் அப்படின்னா ஏ எரியணும், பி எரியணும், சியும் டியும் வந்து பார்த்திங்கன்னா எரியக்கூடாது, ஹச் எரியக்கூடாது. அப்போ எரியறதுக்கெல்லாம் 0 போய் எரியறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1ங்கிற சிக்னல் கொடுக்கணும், எரியாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0ங்கிற சிக்னல் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ ஏ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது சியும் டியும் ஹச் மட்டும் எரியக்கூடாது. அதுக்கெல்லாம் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0 போட்டுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா சி எரியக்கூடாது, அதாவது பார்த்திங்கன்னா இங்கே சி டி ஹச் 3 எரியக்கூடாது. ஸோ அதுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 போட்டுக்கிறேன். ஹச்சுக்கும் 0, மீதி எல்லாத்துக்கும் எரியணும். அப்போ 1 1 1 1 1. சரிங்களா? ஸோ இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இதோட மதிப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா 7 3 0 1 1 1 0 0 1 1, அதாவது 0 1 1 1. இது வந்து பார்த்திங்கன்னா 7 0 0 1 1. இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 3. அப்போ ஹெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 7 3. அதாவது பார்த்திங்கன்னா போர்ட் 0, அதாவது பார்த்திங்கன்னா போர்ட் 3ல் 0 பின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ பண்ணிவிட்டு இப்போ போர்ட் 1ல் நம்ம 7 3ங்கிற டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிஜிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிங்கிற லெட்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இதை லோ பண்ணிவிட்டு இந்த இடத்துல 7 3 அப்படிங்கிற டேட்டா கொடுத்தோம்னா இந்த டிஜிட்டில் பிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 0ங்கிறது போடணும். ஸோ பின்னாடி பார்த்துக்கலாம். அடுத்தது ஏ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது பார்த்திங்கன்னா ஏ டிஸ்பிளே ஆகணும்னா இது அதாவது ABCEFG இதெல்லாம் தான் டிஸ்பிளே ஆகணும். டியும் ஹச் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்கணும். ஸோ அப்போ டியும் ஹச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 0ங்கிற சிக்னல் கொடுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஹச் டி இது ரெண்டுக்கும் 0 சிக்னல் கொடுத்துடலாம். ஸோ மீதியெல்லாம் ஆன் ஆகணும். ஸோ அப்போ 1 1 கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதோட மதிப்பு என்னது அப்படின்னா 7 0 1 1 1. ஸோ இதோட மதிப்பு 7 0 1 1 1. அப்போ 7 7 அப்படிங்கிறது டேட்டா கொடுக்கலாம். ஸோ இது வந்து 7 7ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டிஜிட்டில் டிஸ்பிளே ஆகணும். அப்போ P3.1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 0ங்கிற சிக்னல் கொடுக்கணும், மீதியெல்லாம் வந்து ஹையில் இருக்கணும். அடுத்தது எஸ். ஸோ எஸ்ஸுங்கிற டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா எது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஏ டிஸ்பிளே ஆகணும். அடுத்தது FGCD, அதாவது பியும் இயும் ஹச்சும். பி டிஸ்பிளே ஆகக்கூடாது, இ டிஸ்பிளே ஆகக்கூடாது, ஹச் டிஸ்பிளே ஆகக்கூடாது. அப்போ அதுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0 போட்டுடலாம். அதாவது பி டிஸ்பிளே ஆகக்கூடாது, இ டிஸ்பிளே ஆகக்கூடாது, ஹச் டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ அப்போ மீதி எல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகணும். மீதி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ 0 1 1 0. ஸோ இதோட மதிப்பு என்னது அப்படின்னா 6 1 1 0 1. சரிங்களா? 8 4 12 + 1 13. 13ங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி, அதாவது பார்த்திங்கன்னா 6D.
அப்போ 16 போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா எஸ்ங்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ அப்போ 0 1 1 0 1 1 0 1 அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 60. அப்போ 16 ஒரு டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எஸ்ங்கிற கேரக்டர் வந்து கரஸ்பாண்டிங் டிஜிட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ எப்படி எழுதுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேரக்டர் அதாவது பார்த்திங்கன்னா எந்த டிஜிட் வந்து எரியணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம 0 போடணும், எரியாத டிஜிட்டுக்கு 1 போடணும். சரியா? அப்போ பிங்கிற லெட்டர் எதில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா பிங்கிற லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட் 1ல் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அப்போ இதுக்கு வந்து 0 போட்டுக்கலாம், மீதியெல்லாம் என்ன ஆகணும்னா 1 கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது ஏங்கிற டிஜிட் வந்து எதில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா டிஜிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகணும். அப்போ P3.1க்கு வந்து பார்த்திங்கன்னா 0 போட்டுக்கலாம், மீதிக்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹைப் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி எஸ்ஸுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட் 3ல் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 0 கொடுத்துக்கலாம், மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது அடுத்த ஒரு எஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா டிஜிட் 4ல் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அப்போ டிஜிட் 4க்கு வந்து 0 கொடுத்துட்டு மீதி எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 1 கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இதுதான். ஸோ இந்த டேட்டாவை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ப்ரோக்ராம் எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம டிஜிட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். டிஜிட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம செக்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 3ல் 0 பின் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0வாக இருக்கணும், மீதியெல்லாம் 1ஆக இருக்கணும். ஸோ 1 நான் விட்டுறலாம் முதல் இதுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 3ல் 0 பின் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த டேட்டாவை வந்து பார்த்தோம் அப்படின்னா 73ங்கிற டேட்டாவை போர்ட் 1க்கு மூவ் பண்ணணும். ஸோ அப்போ போர்ட் 3ல் 0 பின்னை நான் கிளியர் பண்ணணும். ஸோ அப்போ கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அப்போ CLR P3.0. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஜிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் டிஜிட் 1ல் டிஸ்பிளே பண்ண வேண்டிய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா P, அதுக்குண்டான ஹெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 73. இந்த 73ங்கிறத எங்கே மூவ் பண்ணணும் அப்படின்னா போர்ட் 1க்கு மூவ் பண்ணணும். சரிங்களா? போர்ட் 1க்கு 73ங்கிற டேட்டாவை மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஜிட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா பிங்கிற லெட்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ போர்ட் 1க்கு நான் டேட்டாவை மூவ் பண்ணணும். அப்போ மூவ் P1, ஹேஸ் என்ன வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா பிங்கிற கேரக்டர். ஸோ பிங்கிற கேரக்டருக்கு வந்து ஹெக்ஸ் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 73. ஸோ அப்போ 73. சரிங்களா? 73 போட்டேன். ஸோ இது எவ்வளோ நேரம் வரலும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரலும் அது வந்து டிஸ்பிளே ஆகணும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த செக்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன் பண்ணுவோம். ஸோ அப்போ இதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரலும் இது வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிலேவை நம்ம இங்கே இடத்துல கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ எல் கால் டிலே செப்பரேட்டிங் அப்போ டிலேவுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டிலே ஆகும். டிலே ஆனதுக்கப்புறம் ரிட்டன் ஆகும். ரிட்டன் ஆகிறப்ப அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிற கேரக்டரை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஏங்கிற கேரக்டரை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அப்போ முதல்ல டிஜிட் 1 வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பிங்கிற லெட்டர் வந்து டிஜிட் 1ல் வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணணும். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு டிஜிட் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா P3.0 அந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹை பண்ணணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா P3.1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 பண்ணணும். P3.0 வந்து 1 ஆகும், P3.1 வந்து பார்த்திங்கன்னா 0வும் பண்ணணும். ஸோ அப்போ டிஜிட் 1 வந்து ஆஃப் ஆகிரும், டிஜிட் 2 வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஆன் ஆகும். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு P3.0 வந்து பார்த்திங்கன்னா 1 பண்ணுறேன். அதுக்கு செட் பி P3.0. ஸோ இப்போ டிஜிட் 1 ஆன் ஆயிடுச்சு, டிஜிட் 1 இந்த இடத்துல ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து டிஜிட் 2 நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு CLR இது டிஜிட் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அப்படின்னா P3.1ல் இருக்குது. ஸோ அப்போ P3.1 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளியர் பண்ணணும். ஸோ அப்போ P3.1 சரிங்களா? ஸோ இப்போ செகண்ட் டிஜிட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆன் ஆயிடுச்சு. அதில் என்ன டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஏங்கிற கேரக்டர் வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதுக்குண்டான ஹெக்ஸ் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 77. இந்த 77 வந்து பார்த்திங்கன்னா போர்ட் 1க்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ திருப்பி அதே தான். அப்போ மூவ் P1, ஹேஸ் 77.
ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் வரல எரியணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்கால் டிலே சப்பு. ஸோ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரல இந்த எல்காலுங்கிறது கால் பண்ணுறது மூலிமா அந்த டைம் டிலே வந்து நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஸோ இது அந்த டிலேக்கு அப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா டிஜிட் 2 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணணும். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப் பண்ணணும். சரிங்களா, இதுதான் வந்து 0ல் இருக்குது, இது ஆல்ரெடி 1ல் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை விட்டுறலாம். அப்போ இதை தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 0லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மாற்றணும். அப்போ இந்த பின்னை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0லேருந்து 1 பண்ணணும். அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா செட்பிங்கிறத போட்டு P3.1 வந்து போட்டோம் அப்படின்னா இந்த பின்னை வந்து என்ன ஆகும் அப்படின்னா லோலேருந்து ஹையாக மாறிடும். ஸோ அப்போ செட்பி P3.1. ஸோ அப்போ செகண்ட் டிஜிட் இந்த இடத்துல ஆன் ஆச்சு, இந்த இடத்துல ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் டிஜிட் வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ தேர்ட் டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா எஸ்ங்கிற கேரக்டர் டிஸ்பிளே ஆகணும். அதோட மதிப்பு 60. இப்போ போர்ட் 3ல் தேர்ட் பின்னை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பின்னை நம்ம விட்டுட்டோம். சரிங்களா, போர்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பின்னை வந்து விட்டுட்டோம். அதை பார்த்திங்கன்னா போர்ட் 3ல் செகண்ட் பின்னும் தேர்ட் பின்னும் விட்டுட்டு ஃபோர்த் பின்னும் ஃபிஃப்த்து பின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஃபோர்த் பின்னும் ஃபிஃப்த்து பின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் ஃபோர்த்து பின்னு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து பின்னு. செகண்ட் தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்ட் 3ல் செகண்ட் பின்னும் தேர்ட் பின்னும் நம்ம இன்டரப்ட்டுக்காக பயன்படுத்தியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம இதில் பயன்படுத்த முடியாது. அதனால் நம்ம ஃபோர்த்து பின்னும் ஃபிஃப்த்து பின்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது போர்ட் 3ல் ஃபோர்த்து பின்னு, போர்ட் 3ல் ஃபிஃப்த்து பின்னு. ஸோ அப்போ போர்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து பின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம 0 பண்ணணும். சரிங்களா, அப்போ CLR P3.4. ஸோ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா தேர்டு டிஜிட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆன் ஆயிருக்கும். தேர்ட் டிஜிட்டில் டிஸ்பிளே பண்ண வேண்டிய கேரக்டர் எஸ், அதுக்குண்டான மதிப்பு என்னது அப்படின்னா 60. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மதிப்பை நம்ம போர்ட் 1க்கு மூவ் பண்ணிக்கிறோம். மூவ் P1, #60 மூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரம் வரலாம் ஆனில் இருக்கணும். அதுக்காக எல்கால் டிலே சப்ரூட்டின் ப்ரோக்ராமை நம்ம இந்த இடத்துல கால் பண்ணி டைம் டிலேவை ஏற்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆன் பண்ணியாச்சு, இந்த இடத்துல ஆஃப் பண்ணணும். ஸோ ஆஃப் பண்ணிட்டு தான் அடுத்த டிஜிட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ அப்போ ஆஃப் பண்ணணும். அப்போ போர்ட் 3ல் ஃபோர்த் பின் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஆஃப் பண்ணணும். ஸோ ஹை பண்ணணும்னா டிஜிட் 3 வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல செட்பி போர்ட் 3.4. அதுக்கு அடுத்த டிஜிட் வந்து நம்ம ஆன் பண்ணணும். அதுக்கு போர்ட் 3ல் ஃபிஃப்த்து பின் என்ன பண்ணுறோம் அப்படின்னு லோ பண்ணுறோம். அதாவது CLR P3.5. இதில் டிஸ்பிளே பண்ண வேண்டிய கேரக்டர் எஸ் தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 60. ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவ் P1, #60. இது எவ்வளோ நேரம் வரலாம் அப்படின்னா ஒரு டைம் டிலே கொஞ்சம் நேரம் வரல. இது என்ன ஆகணும் அப்படின்னா ஆனில் இருக்கணும். டிலே சப்ரூட்டின். ஸோ இப்போ ஃபோர்த் டிஜிட் ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்த் டிஜிட்டை வந்து அந்த டிலேக்கு அப்புறம் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் செட் பி P3.5. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆன் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது ரெண்டும் இந்த 4 லைனும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா டிஜிட் 1 வந்து ஆன் பண்ணி பிங்கிற லெட்டர் வந்து டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த 4 லைனும் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட் 2 ஆன் பண்ணி ஏங்கிற லெட்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுறப்ப டிஜிட் 1 வந்து ஆஃப் ஆயிரும், இந்த இடத்துல டிஜிட் 2 வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஆன் ஆயிரும். சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்லேயும் டிஸ்பிளே பண்ண வேண்டிய கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். அந்த டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் திருப்பி என்ன வேணும்னா அந்த கேரக்டரை அந்த டிஜிட்டை வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ அதுக்காக செட்பிங்கிறத போட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ திருப்பி என்ன ஆகணும் அப்படின்னா இது வந்து ரொட்டீனாக ரன் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு கண்டினியூவாக என்ன ஆகும் அப்படின்னா பாஸுங்கிற லெட்டர் வந்து நமக்கு பாஸுங்கிற ஒரு அந்த கேரக்டர் பாஸுங்கிற அந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லாமல் ஒன்ஸ் நம்ம இதை ரன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த லெட்டருமே அதில் வந்து டிஸ்பிளேல இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ் ஜம்ப் கொடுத்து திருப்பி என்ன ஆகணும் அப்படின்னா திருப்பி இதே லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ எஸ் ஜம்ப்பு எகைன் அதை பார்த்தீங்கன்னா எஸ் ஜம்ப்பு எகைன் திருப்பி என்ன ஆகணும் அப்படின்னா இதே லைன் வந்து ரன் ஆகணும். ஸோ அப்போ எகைன் போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமு. அவ்வளோதான். இதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம
7 செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸுங்கிற லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்கால் டிலே சப் அப்படின்னா அதாவது டிலே சப்ரூட்டின் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து திருப்பி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இந்த இடத்துல டிலேக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் காமனாக டிலே சப்ரூட்டின் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை வந்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அது டிலே சப்பு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் எடுத்து அதுக்கு வந்து ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் R0, ஹேஸ் ஏதாவது ஒரு மதிப்பு சரிங்களா. ஸோ நம்ம டிலேவுக்கு தகுந்த மாதிரி டிலே வேல்யூ நம்ம கம்மியாக கொடுத்தோம்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டரும் ஒரே நேரத்தில் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி தெரியும். டைம் டிலே வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர் என்னாகும் அப்படின்னா மாறி என்னாகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஒன்று ஆனில் இருக்கும், மீதி 3 ஆஃபில் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அப்போ டிலே வேல்யூ நம்ம கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் 30ங்கிற ஒரு மதிப்பு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோட மதிப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா டிலேக்கு வந்து ஒன்று கம்மி பண்ணுவோம். கம்மி பண்ணிவிட்டு 0-1 செக் பண்ணுவோம். ஸோ 0 இல்லை அப்படின்னா திருப்பி இதே லைனை ரன் ஆகணும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுன்னு கொடுத்துக்கலாம். இதே லைன் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ரன் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. எப்போ R0 மதிப்பு 0 ஆகுதோ அப்போ என்ன ஆகணும்னா திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா மெயின் ப்ரோக்ராமுக்கு போயிடும். ஸோ ரிட்டனுங்கிறப்ப திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து எல்காலுங்கிற டிலே சப்புங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து மெயின் ப்ரோக்ராம்லேருந்து கண்ட்ரோல் வந்து எங்கே வந்துடும் அப்படின்னா இந்த சப்ரூட்டின் ப்ரோக்ராமுக்கு வந்துடும். இந்த 3 லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ரிட்டனுங்கிறப்ப திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா மெயின் ப்ரோக்ராமுக்கு போய் அடுத்ததாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தியிருக்கிறது காமன் கேத்தோட் 7 செக்மெண்ட் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் காமன் ஆனோட் 7 செக்மெண்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கே கேத்தோடுக்கு காமன் கேத்தோடுனா அதாவது பார்த்திங்கன்னா கேத்தோடு பின்னுக்கு கிரவுண்ட் சிக்னல் கொடுத்தோம்னா தான் நமக்கு டிஸ்பிளே வந்து ஆகும். அதே காமன் ஆனோடு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹை சிக்னல் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு செக்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒவ்வொரு மதிப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா 0 பண்ணணும்னா டிஸ்பிளே ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா காமன் கேத்தோடுங்கிறதுனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 கொடுத்துட்டு இந்த இடத்துக்குள்ள என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 கொடுக்குறோம்னா 1 கொடுத்துக்கு கரஸ்பாண்டிங் செக்மெண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். காமன் ஆனோடாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 0ங்கிற மதிப்பு கொடுத்தோம்னா டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1ங்கிற மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே கிளியருங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா செட்பிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளியருங்கிறத மாற்றணும் அப்படின்னா சேம் இதே ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காமன் ஆனோட் 7 செக்மெண்ட்டை பயன்படுத்தி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ காமன் ஆனோடாக இருந்தாலும் சரி காமன் கேத்தோடாக இருந்தாலும் சரி 7 செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கேரக்டரை வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த கேரக்டரை நம்ம டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெயிலுக்கோட மதிப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சி அதையும் நம்ம என்ன செக் பண்ணி பார்த்துக்கலாம். 7 செக்மெண்ட்டோட அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கேன் சரிங்களா. லைன் அந்த ப்ரோக்ராம் எல்லாமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதிப்பில் நம்ம போடாமல் இருக்குது. ஸோ நம்ம என்ன கேரக்டர் டிஸ்பிளே பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மதிப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல போடணும். இது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டோடது, செகண்ட் டிஜிட்டோடது, அடுத்தது 3rd டிஜிட்டு, 4th டிஜிட்டு சரிங்களா. பாஸுங்கிறது கொடுத்தாலும் சரி ஃபெயிலுங்கிறது கொடுத்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் என்ன டிஸ்பிளே பண்ணணுமோ அதோட ஹெக்ஸ் மதிப்பு எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ டிலேயோட மதிப்பு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நான் 30ங்கிற ஒரு மதிப்பு கொடுத்துருந்தேன். ஸோ 30ன்னு போட்டுக்கிறேன். ஸோ P 73 77 60 16 இருந்தது. ஸோ இதை நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மொதல் டிஜிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா Pங்கிற லெட்ரு, செகண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிற லெட்ரு, 3rd டிஜிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸுங்கிறதும், 4th டிஜிட்டில் வந்து எஸ்ஸுங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம ஆப்கோட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆப்கோட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணிடலாம். ஸோ ஆப்கோட் கண்டுபிடிக்கலாம். மொதல் இது வந்து பார்த்திங்கன்னா CLR P3.0 CLR பிட் அட்ரஸ் இதோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா C2. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் C2ங்கிறத எழுதிடணும், செகண்ட் பைட்டில் அதோட பிட் அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் எடுத்து எழுதணும். ஸோ அப்போ மொதல் பைட்டில் நான் C2ன்னு போட்டுக்கிறேன். செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா P3.0. ஸோ P3.0 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்ட் 3ல் 0 பின்னோட பிட் அட்ரஸ் சரிங்களா. போர்ட் 3ல் 0 பின்னோட பிட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா B0. ஸோ அப்போ B0ங்கிறத நம்ம போட்டுக்கலாம். அப்போ B0. அடுத்தது மூவ் P1, #73. ஸோ போர்ட் 1க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஆப்கோடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மூவ் டேட்டா அட்ரஸ், ஹேஸ் டேட்டா, மூவ் டேட்டா அட்ரஸ், ஹேஸ் டேட்டான்னு இருக்கும்.
மூவ் டேட்டா அட்ரஸ் கமா ஹேஸ் டேட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா 75. இது வந்து பார்த்திங்கன்னா 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போ மொதல் பைட்டில் வந்து நம்ம 75ங்கிறத நம்ம போடணும். 75ன்னு போடணும். P1ஓட பிட் அட்ரஸ் P1 போர்ட் 1ஓட பைட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 90. போர்ட் 1ஓட பைட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 90. அது வந்து செகண்ட் பைட்டில் வந்து நம்ம போட்டுக்கிறோம். தேர்டு பைட்டில் இந்த மதிப்பு எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது எல்கால். ஸோ எல்கால்ங்கிறது சப்ரூட்டின் ப்ரோக்ராம் நம்ம கால் பண்ணுறதுக்காக பயன்படுத்தியிருக்கோம் எல்கால் இன்ஸ்ட்ரக்ஷனு. சரிங்களா? ஸோ எல்கால் கோட் அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட மதிப்பு ஆப்கோட் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 12. இது வந்து 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ மொதல் பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 12ங்கிறத போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டிலே சப்ரூட்டின் அப்படிங்கிறதுக்கு கால் பண்ணணும். அப்போ டிலே சப்போட அட்ரஸ் எடுத்து நம்ம பார்க்கணும். ஸோ டிலே சப்போட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 512A. அப்போ 512Aங்கிறத நம்ம இங்கே போடணும். அதாவது பார்த்திங்கன்னா 512A அந்த அட்ரஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால் பண்ணுறோம். 512A சரிங்களா? ஸோ அப்போ எல்கால் டிலே சப் அப்படின்னா எல்கால் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா 12. எந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகணும் அப்படின்னா 512Aங்கிற லொக்கேஷன் மெமரி லொக்கேஷனுக்கு ஜம்ப் ஆகணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஆர்டர் பைட் வந்து முதல்லையும் லோயர் ஆர்டர் பைட் வந்து செகண்டாகவும் எழுதணும். ஸோ 512A. அடுத்து செட்பி P3.0 செட்பி இன்ஸ்ட்ரக்ஷனு. செட்பி பிட் அட்ரஸ்ன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா D2. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனில் வருது. ஸோ அப்போ மொதல் பைட்டில் D2, செகண்ட் பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிட் அட்ரஸ் எடுத்து எழுதணும். ஸோ மொதல் பைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா D2, செகண்ட் பைட்டில் P3.0ஓட பிட் அட்ரஸ். P3.0ஓட பிட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா B0. அடுத்தது CLR B3.1 அப்படின்னா CLRக்கு வந்து பார்த்திங்கன்னா C2. P3.1ஓட பிட் அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா B1. மூவ் P1, has 7 சேம் அதே தான். அப்போ 7590. இங்கே என்ன மதிப்பு இருக்குது 73 போட்டோம். இங்கே என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னா 77 இருக்குது. அப்போ 77 போட்டுக்கலாம். அடுத்தது எல்கால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா 12. ஹையர் ஆர்டர் பைட் அட்ரஸ்ஸு, லோயர் ஆர்டர் பைட் அட்ரஸ்ஸு. அடுத்து செட்பி வந்து பார்த்திங்கன்னா D2. P3.1ஓட பிட் அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா B1. அடுத்தது CLR பிட் அட்ரஸ்ன்னு இருக்கும். CLRோட பிட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா CLR பிட் அட்ரஸோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா C2. P3.4ஓட பிட் அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா B4. அடுத்தது மூவ் P1, has 60 ஆல்ரெடி பார்த்தது தான். 75 மூவ் P1, has 77 இருக்குது பார்த்தீங்களா? ஆப்கோடு வந்து மூவ் டேட்டா அட்ரஸ் has டேட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா 75. P1ஓட பைட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 90. அப்போ இதுக்கும் அதே தான். அப்போ 75 P1ஓடது வந்து பார்த்திங்கன்னா 90. தேர்ட் பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேட்டா 60. எல்கால். ஸோ எல்காலோடது வந்து பார்த்திங்கன்னா 12. அடுத்தது ஹையர் ஆர்டர் அட்ரஸ்ஸு, லோயர் ஆர்டர் அட்ரஸ்ஸு. அடுத்தது செட்பியோடது வந்து பார்த்தோம் அப்படின்னா D2. போர்ட் 3ல் 4th பின் வந்து பார்த்தோம் அப்படின்னா B4. CLR P3.5 CLRோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா C2. P3.5 இதோட பிட் அட்ரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா B5. அதாவது போர்ட் 3ல் 5th பின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட பிட் அட்ரஸ்ஸு B5. அடுத்தது மூவ் P1, has 60. ஸோ 75. போர்ட் 1ஓட பைட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 90. அடுத்தது தேர்ட் பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா எழுதணும். எல்கால். ஸோ எல்காலில் வந்து பார்த்திங்கன்னா 12. பைட் அட்ரஸ் ஹையர் ஆர்டர் பைட் அட்ரஸ் 51. லோயர் ஆர்டர் பைட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 2A. அடுத்து செட்பி P3.5 செட்பியோடது வந்து பார்த்திங்கன்னா D2. P3.5ஓட பிட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா B5. அடுத்தது எஸ்ஜம்ப்பு எகைன். ஸோ எஸ்ஜம்ப்பு எகைன். ஸோ எகைனுங்கிறது இங்கே போகுது, நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஜம்போட ஆப்கோடு என்னன்னு எழுதிடலாம். ஸோ எஸ்ஜம்ப்பு கோட் அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ இதோட ஆப்கோடு வந்து பார்த்திங்கன்னா 80. இது வந்து 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போ மொதல் பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 80 போட்டுக்கலாம். செகண்ட் பைட்டில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அடுத்தது டிலே சப்ரூட்டின் ப்ரோக்ராமுக்கு நம்ம கண்டினியூ அப்படியே லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ மூவ் R0,
ஹேஷ் 30, அதாவது மூவ் ஆர்நாட் கமா ஹேஷ் டேட்டான்னு இருக்கும். மூவ் ஆர்நாட் கமா ஹேஷ் டேட்டா. ஸோ இதோட ஆப்கோடு வந்து பார்த்தீங்கன்னா 78 செகண்ட் பைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 போட்டுக்கலாம். அடுத்தது டிஜேஎன்இஜெட் ஆர்0 கமா வெயிட், இது லொக்கேஷன் வந்து ரன் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னேன், 0 வரலாம். ஸோ அப்போ டிஜேஎன்இஜெட் ஆர்0ஓட ஆப்கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா D8. சரிங்களா, D8 இந்த இடத்துல நம்ம போடுற மதிப்பு இங்கே வச்சு கண்டுபிடிக்கணும், போட்டுக்கலாம். அடுத்தது ரிட்டனோட ஆப்கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 22. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அவ்வளோதான், எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டுபிடிக்கிற வேண்டிய மதிப்பு இந்த இடத்துல மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுங்கிறது இங்கே ஜம்ப் ஆகுது. ஸோ அப்போ இந்த இதுக்கு நேரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா FFன்னு போட்டுக்கலாம். மேலே போகிறப்ப FE. ஸோ வெயிட்டுங்கிறது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு நேரம் என்ன மதிப்பு இருக்குன்னா FEன்னு மதிப்பு இருக்குது. ஸோ அந்த FEங்கிற மதிப்பை நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். இங்கேருந்து என்ன ஆகணும்னா ஒவ்வொரு மதிப்பை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இந்த இடத்துல என்ன மதிப்பு வருதோ அந்த மதிப்பு எடுத்து நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். பாருங்கள், FF, FE, FD, FC, FB, FA, F9, F8, F7, F6, F5, F4, F3, F2, F1, F0, EF, EE, ED, EC, EB, EA, E9, E8, E7, E6, E5, E4, E3, E2, E1, E0. E0க்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா DF, DE, DD, DC, DB, DA, D9, D8, D7, D6. சரிங்களா. ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மதிப்பை நம்ம கம்மி பண்ணிகிட்டே போட்டிருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து எகைனுக்கு நேரம் என்ன மதிப்பு, இங்கே எகைனுக்கு ஜம்ப் ஆகணும். ஸோ எகைன் லொக்கேஷனுக்கு நேரம் என்ன மதிப்பு வருது அப்படின்னா D6. ஸோ 1 நம்ம கம்மி பண்ணிகிட்டே போட்டுட்டு வரப்போ இந்த இடத்துல என்ன மதிப்பு வருது அப்படின்னா D6ங்கிற மதிப்பு வருது. அப்போ நம்ம இதை எடுத்து நம்ம இங்கே நோட் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ ஆப்கோட் கண்டுபிடிச்சாச்சு. இது நம்ம கிட்டில் டைப் பண்ணிவிட்டு கிட்டில் வந்து நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். 7 செக்மெண்ட்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்ட் 1லையும் போர்ட் 3லையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது கேபிள்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது போர்ட் 1லையும் போர்ட் 3யில் வந்து பார்த்திங்கன்னா 0, 1, 3, 4ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிட்ட ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வரிசையாக நம்ம டைப் பண்ணலாம். SD ஸ்பேஸு ஸ்டார்டிங் அட்ரஸ் 5100 கொடுத்து என்டர் அடிச்சுட்டு ஒவ்வொரு ஆப் கூட நம்ம டைப் பண்ணலாம். C2, B0, 75, 90, 90, 73, 12, 51, 2A, D2, B0, C2, B1, 75, 75, 90, 77, 12, 51, 2A, D2, D2, 5112ல் வந்து பார்த்திங்கன்னா D2, B1, C2, B4, 75, 90, 6D, 12, 12, 51, 2A, D2, B4, C2, B5, 75, 75, 90, 6D, 12, 51, 2A, D2, D2,
B5 80 D6 78 30 D8 FE 22. அவ்வளோதான். ப்ரோக்ராம் ஆப் கோட் எல்லாமே டைப் பண்ணி முடிச்சாச்சு, ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது கோ ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்து என்டர் அடிப்போம் இல்லைங்களா. கோ ஸ்பேஸு ஸ்டார்டிங் அட்ரஸ்ஸு 5100 5100 கொடுத்து என்டர் அடித்தோம்னா நமக்கு அதில் டிஸ்பிளே ஆயிரும். என்டர் அடிச்சிட்டோம் பாருங்கள், பாஸுங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒயர் கனெக்ஷன் கொஞ்சம் நம்ம கேபிள் பயன்படுத்தியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கேபிள்ஸ் ஒவ்வொரு லைனுக்கும் தனித்தனியாக கேபிள் பயன்படுத்தியிருக்கனால நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரியாக கனெக்ஷன் இல்லாதனால டிஸ்பிளே சரியாக ஆகலை. பாருங்கள் ஒயர் கனெக்ஷன் இப்போ பாருங்கள் பாஸ்ன்னு தெரியுது, பாருங்கள் பாஸ்ன்னு பாருங்கள் நீட்டாக தெரியுது. ஸோ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சரியான சிக்னல் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ பாஸ்ன்னு தெரியுது பாருங்கள், பாஸ்ன்னு தெரியுது. இப்போ அடுத்தது நம்ம ப்ரோக்ராமில் கொஞ்சம் ஆப் கோட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபெயிலுங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். அடுத்தது நம்ம இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா. ஸோ முதல்ல எஃப். ஸோ எஃப் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா BCDH இது டிஸ்பிளே ஆகக்கூடாது, இது டிஸ்பிளே ஆகக்கூடாது, இது அதாவது BCDH வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. அப்போ பிக்கு நேரம் 0, சிக்கு நேரம் 0, டிக்கு நேரம் 0, ஹச்சுக்கு நேரம் 0. அப்போ மீதி என்ன மதிப்பு வருதுன்னு மீதிக்கெலாம் 1 போட்டுக்கலாம். அப்போ 0 1 1 1, அப்போ 7 0 0 0 1. அப்போ இதோட மதிப்பு என்னது அப்படின்னா 7 1. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுனால போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது ஏ. ஸோ ஏவோட மதிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 7 7 0 1 1 1 0 1 1 1 7 7. ஸோ 1 0 1 1. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃப்பும் ஈயும் வந்து டிஸ்பிளே ஆகணும், சரிங்களா. ஐங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா FE. இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்கணும், மீதியெல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னா 0 இருக்கணும். அப்போ எஃப்பும் ஈயும் மட்டும் பார்த்திங்கன்னா 1, இதுவும் மட்டும்தான் 1, மீதி எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். அப்போ 0 0 1 1 3 0 0 0 0 3 0. அடுத்தது எல்லுக்கு FE DE இது மூணும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு மட்டும் 1 போட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் 0 போட்டுக்கலாம். அப்போ FE DE இதுக்கு மட்டும் 1 போட்டுக்கிட்டோம், மீதி எல்லாத்துக்கும் 0 போட்டுக்கலாம். அப்போ இதோட மதிப்பு 0 0 1 1 அப்படின்னா 3 1 0 1 0 0 0னா 8 3 8. ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் டிஜிட் வந்து ஆன் பண்ணுறதுக்கு 0 போட்டுக்கிறோம், மீதி எல்லாத்துக்கும் 1 போட்டுக்கிட்டோம். அதாவது இப்போ 7 1 7 7 3 0 3 8 இந்த மதிப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் மதிப்பை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். SD ஸ்பேஸு 5100 கொடுத்து என்டர் அடிக்கலாம். அடிச்சுட்டு டேட்டாவை மாற்றணும். அதாவது 7 3 எடுத்துகிட்டு 7 1, அடுத்தது 7 7 அப்படியே விட்டுடலாம். அடுத்தது 60க்கு பதில் பார்த்தீங்கன்னா 3 0 போடணும். 6D 60 எடுத்துகிட்டு 3 0, அடுத்தது 60 எடுத்துகிட்டு 3 8 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபெயிலுங்கிறது டிஸ்பிளே ஆகும். ம் 3 8 போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ப்ரோக்ராமு ரீசெட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை பார்த்துடலாம். ஓ ஸ்பேஸு 5100 என்டர் அடிச்சிடலாம். பாருங்கள் ஃபெயிலுங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒயர் லூஸாக இருக்கனால நமக்கு சரியாக டிஸ்பிளே ஆகலை, ஒயர் கனெக்ஷன் லூஸாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஃபெயிலுங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, தேங்க்யூ.